தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற வலியுறுத்தி போட்டோ ஜியோ ஜாக்டோ ஜியோ வேலைநிறுத்த அறிவிப்பு செய்துள்ள நிலையில் அரசு ஊழியரோடு பேச்சுவார்த்தை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் போராட்டம் முடிவுக்கு வருமா என்பதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசு சார்பில் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, அரசு ஊழியர்களோடு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். ஜனவரி 6ஆம் தேதி முதல் அரசு ஊழியர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் ஜாக்டோ ஜியோ போட்டோ ஜியோ நிர்வாகிகளுடன் அமைச்சர்கள் குழு தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். பழைய ஓய்வூதிய திட்டம், ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் குறித்து ஆய்வு செய்வதற்காக ஊரக வளர்ச்சித்துறையின் செயலர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் தமிழக அரசு கடந்த பிப்ரவரி மாதம் குழு அமைத்தது. அக்குழு ஜாக்டோ ஜியோ தலைமைச் செயலக சங்கம், ஆசிரியர்கள் சங்கம் உட்பட அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கங்களின் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னக கடந்த அக்டோபரில் இடைக்கால அறிக்கையும் கடந்த 30ஆம் தேதி முழு அறிக்கையும் அரசிடம் சமர்ப்பித்தது. இந்த நிலையில்தான் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு அறிவித்தது. இதைத் தொடர்ந்து ஜாக்டோ ஜியோ போட்டோ ஜியோ உள்ளிட்ட அரசு ஊழியர் சங்கங்களின் நிர்வாகிகளை கடந்த டிசம்பர் 22ஆம் தேதி அமைச்சர்கள் குழுவினர் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். ஆனால் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் திட்டமிட்டபடி ஜனவரி 6ஆம் தேதி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் என சங்கங்கள் அறிவித்து வெளியிட்டன. இந்த நிலையில்தான் அமைச்சர்கள் குழு ஜாக்டோ ஜியோ போட்டோ ஜியோ நிர்வாகிகளுடன் தலைமைச் செயலகத்தில் தற்போது மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்காக அந்த சங்கங்களுக்கு அரசு சார்பில் அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த நிர்வாகிகளை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் தற்போது அவர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக கேட்டறியப்பட்டு தமிழ்நாடு அரசின் தரப்பில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் சாத்தியம் என்பது தொடர்பாகவும் அவர்களிடம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் அடிப்படையில் அரசின் சார்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நந்தினி, ஏற்கனவே அமைச்சர் தலைமையில் ஒரு பெரிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் வாயிலாக போராட்டத்திற்கு முடிவு வருமா? நிச்சயமாக ஏற்கனவே கடந்த டிசம்பர் 22ஆம் தேதி இது தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது அமைச்சர்கள் குழு தலைமையில் மேற்கொள்ளப்பட்டது. இருந்தபோதிலும் அந்த பேச்சுவார்த்தை என்பது தோல்வியை சந்தித்தது. இந்த நிலையில்தான் கடந்த 30ஆம் தேதி அந்த ஓய்வூதிய திட்டம் தொடர்பான குழு தனது அறிக்கையை முழு அறிக்கையை அரசிடம் சமர்ப்பித்திருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய பரிந்துரைகள் தொடர்பாகவும் ஏற்கனவே அமைச்சர்கள் ஆலோசனை மேற்கொண்டிருந்த நிலையில் அந்த பரிசீலனை தொடர்பாக இன்று பேச்சுவார்த்தையில் அரசு ஊழியர் சங்கங்கள் மற்றும் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் தொடர்ச்சியாக அது குறித்து தெரிவிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் உடன்பாடு எட்டக்கூடிய பட்சத்தில் அந்த வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. எனவே தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் தற்போது பேச்சுவார்த்தை என்பது தொடங்கி இருக்கிறது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த பேச்சுவார்த்தை நீடிக்க வாய்ப்பிருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகாக இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராம்குமார். நந்தினி, தகவலுக்கு நன்றி.